வெல்கம் டு எக்ஸல் வித் யார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்இஃப் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுப்போம். சம்இஃப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட ஒரே பேரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் குமுலேட்டிவாக ஒரு ஸ்டாக்கில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷோரூமில் இருக்கீங்க. அந்த ஷோரூமில் உங்கள்கிட்ட ஒரே மாடலில் நிறைய கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்விஃப்ட், நீங்கள் இப்போ தமிழ்நாடு ரீஜனோட ஒரு டீலர். இப்போ கோயம்புத்தூர்லேயும் உங்கள் ஸ்டாக் இருக்குது, சென்னையிலேயும் உங்கள் ஸ்டாக் இருக்குது, கன்னியாகுமரியிலும் உங்கள் ஸ்டாக் இருக்குது, மதுரையிலையும் உங்கள் ஸ்டாக் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டோட ஏரியாலையும் உங்களோட ஷோரூமில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபுல் லிஸ்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மல்டிபிள் ஸ்டாக்ஸ் மல்டிபிள் ஷோரூமில் தெரியும். ஸோ நம்ம ஒரு ஃபைனலாக நம்ம ஒரு எண்ட் யூஸராக ஒரு ஓனராகவும் இருக்கும்போது நமக்கு டோட்டலாக இந்த மாடலுக்கு நம்மக்கிட்ட எத்தனை ஸ்டாக் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்தோம் நேற்று வீடியோவில். அந்த வீடியோவில் VLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். VLOOKUPோட ஃபங்க்ஷன் வெர்டிக்கல் லுக்கப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த டேட்டா மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUP போடுறேன், Hyundai Grand 10. ஸோ நான் என்னோடய ஸ்டாக்ஸ் ஏஜ் காலத்தில் இருக்குது தான் ஸ்டாக். ஸோ அதை நான் போட்டு செக் பண்ணேன்னா 13 இருக்குது. இது VLOOKUP ஃபங்க்ஷனில். ஸோ இதே நான் சம்இஃப் ஃபங்க்ஷனில் போடுறேன். சம்இஃப் ஃபங்க்ஷன் போடணுன்னா மொத்தமாக எனக்கு 3 திங்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட் இந்த ரேஞ்ச் என்னென்னு தேவைப்படுது. நெக்ஸ்ட் என்ன க்ரைட்டீரியா, அப்புறம் என்ன சம் ரேஞ்ச். ஃபஸ்ட் ரேஞ்சுனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ரேஞ்சுன்றது எனக்கு இங்கே நான் கார் பிராண்ட் அண்ட் மாடல்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு Hyundai Grand i10 அதுதான் என்னோட க்ரைட்டீரியா. ஸோ என்னோடய ரேஞ்ச் இங்கே மல்டிபிள்ஸாக இருக்குது, எல்லா காரும் இருக்கா. ஸோ இதில் Hyundai i10 சென்னை ரீஜன்லேயோ இல்லை கோயம்புத்தூர் ரீஜன்லேயோ மதுரை ரீஜன்லேயோ பல ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு ரீஜன்லேயும் ஒரு ஸ்டாக் இருக்கும் இந்த Hyundai Grand i10ன்ற கார். ஸோ இதை நான் எப்படி செக் பண்ணுறேன்? ஃபஸ்ட் ரேஞ்ச். ஸோ இதுதான் என்னோடய ரேஞ்ச். இதில் மல்டிபிள்ஸாக இருக்குது, எல்லா கார் மாடலும் இருக்குது. அதில் எனக்கு Grand i10 எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தோட ஸ்டாக்ஸும் கொண்டு வரணும். ஸோ அதுதான் ரேஞ்ச் எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா எதுக்கு எடுக்கணும்? நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கார் பிராண்ட் அண்ட் மாடல். இங்கே நான் என்ன கார் போகிறேன்னா அந்த காரோட தான் எனக்கு வேணும். ஸோ இதுதான் என்னோடய க்ரைட்டீரியா. Hyundai Grand i10. என்னோடய ரேஞ்சையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் சம் ரேஞ்ச். ஸோ இந்த ஸ்டாக்குன்றது தான் என்னோடய சம் ரேஞ்ச். ஸோ இதை போட்டோன்னா 103ன்னு வந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி பார்க்குறோம் Hyundai i10. ஸோ எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபில்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு ரீஜனில் ஒன்று இருக்குது. ஸோ எங்கிட்ட டோட்டலாக 103 இருக்குது. ஸோ ஒரு ரீஜனில் 13 ஸ்டாக்கும், இன்னொரு ரீஜன் 37, இன்னொரு ரீஜனில் 53. ஸோ டோட்டலாக 103 இருக்குது. ஸோ இந்த 103 இங்கே கொண்டு வர முடியும். இன்கேஸ் இப்போ நான் VLOOKUP போட்டிருந்தேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 13. ஸோ ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ரீஜனில் இருப்பாருங்க இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த பேரில் அதோட ஸ்டாக் மட்டும்தான் வரும். ஆனால் இதுவே நம்ம சம்இஃப்ல யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒட்டுமொத்த இந்த ஷீட்டோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸோட எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லாமே வரும். ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்புளாக இருக்கிற ஒரே பார்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸில் இருக்கும்போது அதுக்கான ஸ்டாக்கை நான் குமுலேட்டிவாக எடுக்கிறதுக்கு தான் இந்த சம்இஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க எக்ஸல் வித் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.